ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நிறைய தக்காளி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்? தக்காளி தொக்கு தான். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி தொடச்சி வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. அந்த நடுவில் இருக்கிற காம்பு பகுதியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா பெருசாகவே கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாதுங்க. எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. கல் உப்பு போட்டு அதுலேயே தண்ணி வருங்க. எவ்வளோ தண்ணி வந்தது பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு அரை வைக்கல் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதிலே ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரை நம்ம அப்புறம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் வந்து நைட்டு டின்னருக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேங்க. நான் பிரியாணி பண்ணி மிச்சம் சிக்கன் வச்சுருந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு தோசைக்கு இங்கே நைட்டுக்காக டின்னருக்கு இந்த பக்கம் கையோடு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு எதுக்குன்னா, நம்மளுக்கு சமையல் சூப்பராக இருக்குனாட்டவே நம்மளுக்கு கொஞ்சம் கையில் பிடிக்க முடியாதுங்க. நம்ம வீடியோ பார்த்து நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் கேட்டாங்க, அவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. சிக்கனில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணி குக்கரில் ஒரு 5 விசில் வச்சுனா அதை முடிச்சிடுங்க. இந்த பக்கம் தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகணுன்னு கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கணுங்க. எனக்கு ரொம்ப புளி பிடிக்காதுங்க, ஏன்னா தக்காளியே கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதால கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த பக்கம் எண்ணெய், கடுகு, அது நிறைய பூண்டுங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நான் வந்து கடுகும் இதுவும் வறுத்து போட்டிருங்க. அந்த பொடி அதை மறந்துட்டேங்க, வெந்தயம் வீடியோ எடுக்க எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சேன். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு இறக்கியாச்சுங்க. இது வந்து இந்த மாதிரி